வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 10 லட்சம் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. விழா காலத்தில் உள்நாட்டில் சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை. திமுக ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சவால். குறுவை தொகுப்பு அறிவித்து 70 நாள் ஆகியும் உழவர்களுக்கு வழங்கவில்லை என அன்புமணி குற்றச்சாட்டு. குறுவை தொகுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அலுவல்களை புறக்கணித்து நழுவியதை நாடே அறியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சனம். ஈரான் மீது மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீதும் தடைகள் இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தில்லி நாடாளுமன்ற தெருவில் உள்ள காவல் நிலையத்தில் புகார். போராட்டக்காரர்கள் மீது ரப்பர் குண்டுகள் சுடப்பட்டது குறித்து விசாரிக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 10 லட்சம் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து உள்ளது. இந்தியாவில் சர்க்கரை இருப்பு குறைந்துள்ள நிலையில் மார்ச் மாதத்தில் இருந்து தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட விழா காலங்களில் சர்க்கரையின் தேவை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மராத்திய மாநிலத்தில் ஒரு குவிண்டால் சர்க்கரையின் விலை 5400 ரூபாய் முதல் 5560 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்நிலையில் உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சுங்க வரி இல்லாமல் 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்து உள்ளது. இந்தியாவில் கடைசியாக 2016-2017 ஆண்டில் சர்க்கரை இறக்குமதி செய்யப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சர்க்கரை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. அக்டோபர் மாத இறுதி வரை 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்து உள்ளது. இறக்குமதி செய்தாலும் உள்நாட்டில் சர்க்கரையின் விலை குறைய வாய்ப்பில்லை என்றே வணிகர்கள் தெரிவித்து உள்ளனர். முந்தைய திமுக ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்து உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார். அப்போது தனது மேசையில் உள்ள கோப்புகளை திறந்து பார்க்க வைத்துவிட வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டி பேசினார். அந்த கோப்புகளை திறந்து பார்க்க வேண்டும், அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜோதிடர் சொன்னால்தான் திறப்பீர்களா என்று வினவியதுடன் இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் தாங்கள் அஞ்சமாட்டோம் என்றும் கூறினார். ஆளுங்கட்சியினர் முந்தைய திமுக ஆட்சியின் மீது ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சாட்டுவதாகவும் சட்டப்பேரவையில் பாட்டெல்லாம் பாடுவதாகவும் கூறினார். சட்டப்பேரவையின் அவை குறிப்பில் இருந்து நீக்கிய கருத்துக்கள் எல்லாம் ரீல்ஸாக வெளியாகி பரவி வருவதாகவும் உதயநிதி தெரிவித்தார். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாள் ஆகியும் உழவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டு உள்ளார். அதில் தமிழ்நாடு முழுவதும் குறுவை சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உரம், விதைகள் மற்றும் நேரடி உதவி என பல வடிவங்களில் ஏக்கருக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் வகையில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாளாகியும் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மிகவும் நெருக்கடியான காலத்தில் உழவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குறுவை தொகுப்பை வழங்குவதில் அலட்சியம் காட்டப்படுவதாக தெரிவித்து உள்ளார். 10 நாட்களில் கொள்முதல் பருவம் தொடங்கவுள்ள நிலையில் இன்று வரை குறுவை தொகுப்பு வழங்கப்படாமல் இருப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் குறிப்பிட்டு உள்ளார். உழவர்களுக்கான உதவி என்பது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிக்கு ஆக்சிஜன் வழங்கப்படும் வேகத்தில் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை அரசு உணர்ந்து கொண்டு உழவர்களுக்கான குறுவை தொகுப்பை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அலுவல்களை புறக்கணித்து நழுவியதை நாடறியும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்து உள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டு உள்ளார். அதில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடி ஒளிந்தாரே உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இது என்ன அரசு பணி இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான வன்முறை மற்றும் தொகுதி மறுவரையறை என எதற்குமே அவையில் நின்று நேருக்கு நேர் பதில் சொல்ல பயந்தவர் நாடாளுமன்றத்துக்கே வருவதே இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் மசோதாக்களின் போதே அந்த பக்கம் வராமல் எஸ்கேப் ஆனாரே, அப்போது அது அலுவல் பணி இல்லை என தெரியவில்லையா என்று வினவியுள்ளார். இது பாஜக அரசின் தோல்விகளை மறைக்க வழக்கம் போல் அமித்ஷா செய்யும் நழுவல் வேலைதானே என்று தெரிவித்து உள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்க தெரியாத பாஜகவினர் தங்களுக்கு அலுவல் பாடம் எடுப்பது சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் காங்கிரஸை மக்கள் வெறுக்கிறார்கள் என்று பேசும் பாஜகவினர் பெண்களை தரக்குறைவாக பேசியதுதான் அருவருக்கத்தக்க அரசியல் என்று மாணிக்கம் தாகூர் குறிப்பிட்டு உள்ளார். வரலாற்றில் இதுவரை இல்லா வகையில் ஈரான் மீது மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க அரசு எச்சரித்து உள்ளது. அமெரிக்க கருவூல தலைமை அதிகாரி ஸ்காட் பெசன்ட் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரான் மீது இன்னொரு பெரிய இராணுவ நடவடிக்கை தேவைப்படாத வகையில் அந்நாட்டின் மீது வரலாற்றில் இதுவரை இல்லா வகையில் மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஈரானுக்கு உதவும் எந்த ஒரு நாட்டின் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். இதையடுத்து பெசன் இவ்வாறு பேட்டியளித்து உள்ளார். இதுகுறித்து விரிவான விவரங்கள் அடுத்த வாரத்தில் வெளியாகும் என்றும் தெரிவித்து உள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் ஏப்ரல் ஜூன் மாதங்களில் இருமுறை போர் நிறுத்த உடன்பாடுகள் செய்து கொண்டன. இருப்பினும் அடுத்தடுத்த தாக்குதல்களால் அந்த உடன்பாடுகள் உடனடியாக நொறுங்கி போயின. போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறை குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தில்லி நாடாளுமன்ற தெருவில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொண்டர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மீது ஜூலை 20ஆம் நாள் காவல்துறை தாக்குதல் நடத்தியது. அப்போது கூட்டத்தை கலைக்க ரப்பர் குண்டுகள் சுடப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று தில்லி நாடாளுமன்ற தெருவில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்றார். அங்கு காவல் துணை ஆணையரிடம் அவர் ஒரு புகார் மனுவை வழங்கினார். அவருடன் ரப்பர் குண்டு சுடப்பட்டதால் காயமடைந்த ஷகில் ஜோஷவ், நாடாளுமன்ற உறுப்பினர் குமரி செல்ஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். போராட்டத்தின் போது தன் மீது ரப்பர் குண்டுகள் சுடப்பட்டது குறித்து ஷகில் லோஜவ் ஆகஸ்ட் 14ஆம் நாள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றிருந்தார். அப்போது அவரின் புகாரை ஏற்க காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் சென்று அவர் புகார் அளித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சலம் முதலமைச்சர் பெமா காண்டுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சர் பெமா காண்டுவுக்கு தனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார். மாநிலத்தை புதிய வளர்ச்சி பாதைகளுக்கு கொண்டு செல்லும் ஏராளமான முன்னெடுப்புகளில் அவர் முன்னணியில் திகழ்வதாக குறிப்பிட்டு உள்ளார். மேலும் அவர் மக்கள் சேவையில் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்து உள்ளார். 3 மாத தாவேக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் கேவலமான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அருகே திருவொற்றியூரில் திமுக மாவட்ட செயலாளர் சுதர்சனம் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 3 மாத தாவேக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் கேவலமான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்கவே அரசு பணத்தில் அவர்களுக்கு கார் வழங்குவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் சங்கர், தலைமை கழக வழக்கறிஞர் கவி கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமைச்சர் ஆனந்திற்கு தமிழ்நாடு அரசியல் பற்றி தெரியாது என்றும் அவர் பாண்டிச்சேரியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவர் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கண் எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலை இருந்தபோதிலும் அதற்கு அடுத்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்ததாக தெரிவித்தார்.
அரசு போக்குவரத்து என்பது வணிகம் அல்ல, அது மக்களின் அடிப்படை உரிமை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் தமிழகம் முழுவதும் பல பேருந்து சேவைகளை நிறுத்த தாவேக அரசு திட்டமிட்டு வருவதாகவும், ஏற்கனவே விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கூட்டத்தில் வார நாட்களில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் வெளியாகியுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தாவேக அரசு திடீரென பேருந்து சேவைகளை நிறுத்துவதால் கிராமப்புற மாணவர்களும் கூலி தொழிலாளர்களும் பெரும் அவதிக்குள்வார்கள் என்று கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து என்பது வணிக ரீதியிலான லாப நஷ்டத்தை பார்க்கும் துறையல்ல, அது சாமானிய மக்களின் அடிப்படை உரிமை மற்றும் சேவை துறையாகும் என்று தெரிவித்துள்ளார். தாவேக அரசு அதிகாரத்திற்கு வந்த 100 நாட்களிலேயே ஏழை எளிய மக்களை புறக்கணிப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே ரத்து செய்யப்பட்ட அனைத்து பேருந்து சேவைகளையும் உடனடியாக மீண்டும் இயக்குவதோடு மேலும் சேவைகளை குறைக்கும் முடிவையும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களும் பொதுநலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தனது சமூக வலைதளத்தில் முழு வந்தே மாதரம் பாடலாமா அல்லது முதல் 2 பத்திகளை பாடலாமா அல்லது பாடவே வேண்டாமா என்பது குறித்து பதிவு வெளியிட்டு உள்ளார். அதில் வந்தே மாதரம் பாடுவது குறித்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் முதல் முறையாக நடக்கவில்லை என்பதே எங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று கூறினார். ஏனென்றால் மத்தியிலும் மாநிலங்களிலும் அதிகார மாற்றங்களின் போது அனைத்து கட்சிகளும் தங்கள் அரசியல் நன்மைகளின் அடிப்படையில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த வகையான விஷயங்களை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலில் மத்திய மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களும் அத்துடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடு மற்றும் பொதுநலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவில் மாணவ மாணவிகள் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதாக நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரர் டொனால்டு ஆலன் தாமஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவற்றாறில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி ஆராய்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரர் டொனால்டு ஆலன் தாமஸ் பங்கேற்று கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டொனால்டு ஆலன் தாமஸ் 4 முறை விண்வெளி பயணங்களில் பங்கேற்றது குறித்தும் விண்வெளியில் 1000 மணி நேரத்திற்கு மேல் செலவிட்டது குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்தியாவில் மாணவ மாணவிகள் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதாக தெரிவித்தார். கடந்த 3 வாரங்களில் 40,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை சந்தித்ததில் இதை புரிந்து கொண்டேன் என்று கூறினார். இந்தியா முழுவதும் 100% நிகர பூஜ்ஜிய மின் தேவை இலக்கை அடைய இஸ்ரே பாடுபட்டு வருவதாக இஸ்ரே தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கோவையில் புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கான மாநாடு வருகின்ற 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து இஸ்ரே தலைவர் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கட்டடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் வெளியாகும் கரியமில வாயு உமிழ்வை குறைத்து புவி வெப்பமயமாதலை தடுப்பதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்களும் 100க்கும் மேற்பட்ட சர்வதேச பேச்சாளர்களும் பங்கேற்பதாக கூறினார். இந்தியா முழுவதும் 100% நிகர பூஜ்ஜிய மின் தேவை இலக்கை அடைய இஸ்ரே பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் முன்னோடியாக கோவை காந்தவயல் அரசு பழங்குடியின மாணவர் ஒன்று உறைவிட பள்ளிக்கு 100% இலவச சோலார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 15 முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து டெலாய்ட் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட வெப்பமயமாக்கும் இந்தியாவை குளிர்வித்தல் கையேடும் வெளியிடப்பட்டது. அகில இந்திய இஸ்ரேங்கிற சொசைட்டி இருக்கு, இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் 20, 21, 22 வந்து கூல் கான்ஃபிளிக் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். இந்த ஈவெண்ட்டோட முக்கிய நோக்கம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து டீகார்பனைஸ் பண்ணுறது எப்படி. இண்டஸ்ட்ரின்னா பில்டிங்கு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருடைய இது வந்து டீகார்பனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிளான் பண்ணி இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்பீக்கர்ஸு, பாலிசி மேக்கர்ஸு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. சோழவாண்டியில் நாம் தலைவர் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சோழவாண்டியில் நாம் தலைவர் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணியின் தொடக்க விழா நடைபெற்றது. இயக்க நிர்வாகி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற விழாவில்
செல்வம், ரவி, அல்லா ராஜேந்திரன், விமல், பிரமேயன், பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் நாம் தலைவர் இயக்கத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். புதுக்கடை அருகே உள்ள பார்த்தசாரதி கோவிலில் உற்சவ மூர்த்தி சிலையை கோவிலில் வைத்து நிரந்தரமாக பூஜைகள் செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பார்த்திபபுரத்தில் உள்ள பார்த்தசாரதி கோவில் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுவதோடு 40 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ளது. மேலும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் கோவிலில் இருந்த உற்சவமூர்த்தி சிலை திருடி செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அந்த சிலையை மீட்டு தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து தொல்லியல் துறையினர் கோவிலில் போதிய பாதுகாப்பு இல்லை என்று கூறி சிலையை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கருவூலத்திற்கு எடுத்து சென்றனர். இதனால் கோவிலில் தினசரி நடைபெற்று வந்த பூஜைகள் தடைபட்டதோடு கோவில் நடையும் வழக்கத்தை விட முன்கூட்டியே மூடும் நிலை ஏற்பட்டது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் நடை முன்கூட்டியே பூட்டப்படுவதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தற்போது திருவிழாவிற்காக கருவூலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவர் சிலையை தொடர்ந்து கோவிலிலேயே வைத்து வழக்கமான பூஜைகளை நடத்த வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள கும்பாபிஷேகத்தை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே பால் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி காரணமாக ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை தாக்கிய சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ்நல்லாத்தூரைச் சேர்ந்த ஐஸ்வர்யா தனது குடும்பத்தினருடன் சென்று புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் கீழ்நல்லாத்தூரில் ஐஸ்வர்யா, அவரது கணவர், கணவரின் அண்ணன் கார்த்திக் மற்றும் மாமனார் பாண்டுரங்கன் ஆகியோர் 20 மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அதே ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணன், வினோத் ஆகியோர் தங்களிடம் தொழில் போட்டி காரணமாக அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணன், வினோத் ஆகியோர் தங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கார்த்திக் என்பவரை ஒருமையில் அசிங்கமாக பேசி கட்டையால் அடித்தும் கைகளால் சரமாரியாக தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக கணவரின் அண்ணன் கார்த்திக் மற்றும் மாமனார் ஆகியோர் தற்போது திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். எனவே தொழில் போட்டி காரணமாக தங்களின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது கணவரின் அண்ணன் மற்றும் மாமனாரை கொடூரமாக தாக்கிய வினோத் மற்றும் கிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளனர். கருங்கல் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அங்கு பயிலும் மாணவர்களை கொண்டு தனது கால்களை தடவச் சொன்ன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே செல்லங்கோணம் அரசு தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களை தலைமை ஆசிரியர் தனது சுய வேலைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வகுப்பறையில் ஆசிரியர் அமர்ந்திருக்கும் போது மாணவர்களை தனது கால்களை தடவி விடுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார். மேலும் பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறையையும் மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்ய வைத்து உள்ளார். இந்த செயல்களை பற்றி வீட்டில் பெற்றோரிடம் தெரிவித்தால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மாணவர்களை அந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல மறுத்து உள்ளனர். தொடர்ந்து பெற்றோர்கள் விசாரித்த போதுதான் பள்ளியில் நடக்கும் இந்த அதிர்ச்சி உண்மைகள் வெளிச்சத்திற்கு தெரிய வந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினர். மேலும் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து துறையில் தனியார் மயமாக்கலை தடுத்து தமிழக இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்து உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி தில்லைநகரில் ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று ஒப்பந்த நகலை கிழித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் வட மாநிலத்தவர்களை நியமிப்பதை கைவிட வேண்டும் என்றும் போக்குவரத்து துறையில் தனியார் மயமாக்கலை தடுத்து தமிழக இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தோகை மலையில் 20 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி டிட்டோஜா கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கரூர் மாவட்டம் தோகைமலை வட்டார கல்வி அலுவலகம் முன் டிட்டோ ஜாக் கூட்டமைப்பு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் மணிமாறன், செயலாளர் மணிவேல் ஆகியோர் உரையாற்றினர். அப்போது RDE 2009 சட்டத்தை திருத்தி 2010க்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியை கட்டாயமாக்குவதை கைவிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆசிரியர் கூட்டமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏனாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த நெகிதா என்கிற மாணவி கல்லூரியின் விடுதியிலேயே தங்கி 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் வழக்கம் போல் கல்லூரி முடித்துவிட்டு கல்லூரி விடுதிக்கு சென்று உள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நிகிதா காணவில்லை என்று நிகிதா வகுப்பு மாணவர்கள் தங்கும் விடுதியில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து நிகிதாவின் விடுதி அறையிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது மாணவி தூக்கிட்டு இறந்த நிலையில் இருப்பதாக கூறி விடுதி நிர்வாகம் பொன்னேரிக்கரை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்க முயற்படும் போது சக மாணவர்கள் மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மாணவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி களைய செய்து மாணவியின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கல்லூரி விடுதியின் முன் நள்ளிரவில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் உயிரிழந்த மாணவி தெலுங்கில் கடிதம் எழுதிவிட்டு இறந்ததாக காவல்துறையினரிடம் கூறினர். இதற்கு காவல்துறையினர் உயிரிழந்த மாணவி தனது காதலன் கடந்த 3 நாட்களாக பேசாததால் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாகவும் தனது இறப்பிற்கு யாரும் காரணமில்லை என அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே தனியார் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்த தாவிக கிளை செயலாளர் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். திருவள்ளூர் அருகே உள்ள வருதாபுரத்தைச் சேர்ந்த தாவிக கிளை செயலாளர் மதுரையா தனியார் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் கனகமாசத்திரத்திலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது முத்துகொண்டாபுரம் அருகே எதிர்பாராத விதமாக வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கனகம்மா சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்கள் அனுமதியின்றி மேகதாது அணை கட்ட கூடாது என்று திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை எங்களுக்கு தேவையில்லை என்றும் எங்கள் அனுமதியின்றி மேகதாது அணை கட்டக்கூடாது என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோல் தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த இரு விவகாரங்களிலும் உரிய உத்தரவாதத்தை கர்நாடகா வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செவிலியர்களின் பதவியை செவிலியர் அதிகாரியாக மாற்ற வேண்டும் என்று தமிழக அரசு செவிலியரான சங்கீதா வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களை உடனடியாக நியமனம் செய்ய கோரி செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு செவிலியரான சங்கீதா கூறுகையில், அதிக பணிச்சுமை காரணமாக நாங்கள் ஏற்கனவே சிரமங்களை சந்தித்து வருகிறோம். ஒரு மருத்துவக் கல்லூரியில் இருந்து மற்றொரு மருத்துவக் கல்லூரிக்கு செவிலியர்கள் மாற்றப்பட்டால் இங்கு மீதமுள்ளவர்களின் பணிச்சுமை மேலும் அதிகரிக்கும். எனவே இந்த தேவை ரத்து செய்யப்பட வேண்டும். மற்ற மாநிலங்களில் செய்வது போல செவிலியர்களின் பதவியை செவிலியர் அதிகாரி என்று மாற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தினார். உளுந்தூர்பேட்டை அருகே பாமாயில் கழிவுகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆந்திராவில் இருந்து கோவைக்கு 25 டன் பாமாயில் கழிவுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்தியதோடு அதே நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் பொருட்களை இறக்கிய பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். சில பைகள் சேதமடைந்தன. இருப்பினும் பெரும் அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டது.
சென்னை தியாகராய நகர் பகுதியில் பள்ளி மாணவன் இறந்து போன சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவர் சர்வேஸ் கடந்த மாதம் பள்ளி வளாகத்தில் கால்பந்து விளையாடிய போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்த நிலையில் மாம்பலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க தாமதிப்பதாக கூறி மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இன்று தியாகராய நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து பாண்டிபஜார் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இயக்குனர் பிரியதர்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஹைவான் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான மேரே ஹீரோ ஹாய்வோ என்ற பாடல் வெளியாகியுள்ளது. அக்ஷய் குமார், சைஃப் அலிகான் நடிப்பில் இயக்குனர் பிரியதர்சன் இயக்கியுள்ள ஹைவான் படத்தின் முதல் பாடலான மேரே ஹீரோ ஹாய்வோ வெளியாகியுள்ளது. மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான ஒப்பம் படத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்தில் ஷயாமி ஹெர் உள்ளிட்டோர் நடித்து உள்ளனர். பிரீதம் இசையமைத்துள்ள பாடலை ஷான் மற்றும் வானிகா நாயக் பாடி உள்ளனர். ஜாவேத் அக்தர் பாடல் வரிகளை எழுதியுள்ளார். சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய் குமார் மற்றும் சைஃப் அலிகான் இணைந்துள்ள இப்படம் செப்டம்பர் 11ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் 4வது சுற்று போட்டியில் இத்தாலியின் ஃப்ளேவியோ கோபோலி வெற்றி பெற்று அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இத்தாலியின் ஃப்ளேவியோ கோபோலி அமெரிக்காவின் டாமிவாலுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஃப்ளேவியோ கோபோலி 2-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் டாமிவாலை வீழ்த்தினார். இதன் மூலம் இத்தாலியின் ஃப்ளேவியோ கோபோலி வெற்றி பெற்று அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 14,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 93 புள்ளிகள் அதிகரித்து 77,630 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 22 புள்ளிகள் அதிகரித்து 24,253 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம்ப் தலைப்பு செய்திகள். 10 லட்சம் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. விழா காலத்தில் உள்நாட்டில் சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை. திமுக ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சவால். குறுவை தொகுப்பு அறிவித்து 70 நாள் ஆகியும் உழவர்களுக்கு வழங்கவில்லை என அன்புமணி குற்றச்சாட்டு. குறுவை தொகுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அலுவல்களை புறக்கணித்து நழுவியதை நாடே அறியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சனம். ஈரான் மீது மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீதும் தடைகள் இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தில்லி நாடாளுமன்ற தெருவில் உள்ள காவல் நிலையத்தில் புகார். போராட்டக்காரர்கள் மீது ரப்பர் குண்டுகள் சுடப்பட்டது குறித்து விசாரிக்க வலியுறுத்தல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.